ராணி அக்கா, கவியா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க ராணி. இந்த சந்தோஷம் உனக்கு எப்பவுமே நீடிக்கணுமா? ஆமாக்கா, இந்த குழந்தைக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எவ்வளோ அவமானம், எத்தனை வெறுக்கிட்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எங்கள் மாமியார் என்னை வந்து பாருன்னு நிற்பாங்க எப்பவுமே. இப்போதாக்கா எனக்கு நிம்மதியாக இருக்கு. கவலைப்படாத கவியா, உன் நல்ல மனசுக்கு எப்படி சீக்கிரத்துல குழந்தை உண்டாகுவான்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி அந்த கடவுளும் ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்துட்டாரு. அப்புறம் ராணி அக்கா, பாட்டி ஆவியாச்சு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாட்டி உண்டா? என்ன வேணும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு கூட்டுவா, எல்லாத்துக்கும் பாயாசம் ஊத்திடுவோம். எம்மா, நீங்க ஊத்திடுவேன்னு சொல்றத பார்த்தா எங்களுக்கு பாயசனை ஊத்தி சங்கு ஊதிடுவிய போல இருக்கு. அதெல்லாம் வேண்டாமா, வேற பாத்தி. வேற பாத்தினா உங்களுக்கு நான் என்ன தர்றது? ஏதோ பீர் பாத்தி கேக்கியா? ராணி அக்கா, நாலு முடி உமாவும் பிரியாணின்னா அடிச்சுக்கிடுவாளுங்க. அதனால எங்களுக்கு பிரியாணி பாத்தி வைங்க. சின்ன பொண்ணு பிரியாணி தானே. என் பொண்ணு காவியா எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் மாசமாயிருக்கா. இதை செலிப்ரேஷன் பண்றதுக்காக நம்ம ஊருக்கே நான் பிரியாணி ஆக்கி போட்டுருவேன். நாளைக்கு எல்லாத்துக்கும் விருந்து நம்ம வீட்டுல தான். என்ன ஆதிமாப்ல, முகத்துல ஒரு சிரிப்பே இல்ல. உங்களுக்கு காவியா குழந்தை உண்டாகுனதுல சந்தோஷம் இல்லையா? இல்ல இல்லக்கா, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உதடுதான் ஹாப்பி ஹாப்பின்னு சொல்லுது, மனசு என்ன சொல்லலையே. உங்க மனசு இடத்துல சந்தோஷம் நிறைஞ்சிருந்தா உங்க பொண்டாட்டியை தூக்கி சுத்தி இருக்கணும். நீங்க சுத்தின பாட காணுமே. இதோ இதோ இப்பவே சுத்திடுறேன். அவ ஒரு அரை லூஸ் மாப்பிள. அவ சொன்னா நீ என் காவியா இப்பதான் முத மாசமா இருக்கா. சுத்தி கித்தி ஏதாச்சும் ஆயிர போகுது. நீ விடுங்க மாப்பிள. அக்கா, யாரையோ தூக்கணும் சுத்தணும் நீ உங்க சவுண்ட் வாசல் வர கேக்கு. யார தூக்கி சுத்த போறீங்க? ஏம்மா சந்தியா, நாங்க தூக்கி சுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் முடிஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஊரை தான் சுத்தி வரிய போல இருக்கு. ஐயோ அக்கா, நாங்க எங்கேயும் சுத்தலக்கா. கோயிலுக்கு தான் போயிட்டு வரோம். நான் கோயிலுக்கு போனேன், மாமாவும் வந்தால கோயிலுக்கு வந்தாங்க. சந்தியா, நீ நம்ம ஊருக்கு கோயிலுக்கு போனா சரி, அந்த விஜய் தம்பி எப்படி நம்ம ஊருக்கு கோயிலுக்கு வந்தாரு? நீ போனத காக்கா போய் சொல்லிட்டு அவர்கிட்ட. அக்கா அக்கா, அது வந்துக்கா. ஏண்டி சந்தியா தயங்குற? நான் தான் அவரை ஃபோன் பண்ணி கோயிலுக்கு கூப்பிட்டேன். நீ தைரியமா சொல்லுடி. நீ தான் கட்டிக்க போறவர் தானே மாமா. சரியான அறிவு கட்டவளா இருப்பா போல. அவளே அங்க தயங்கி அமைதியா இருக்கா. இவ போய் கெட்டிக்க போறோம்னு மென்ஷன் பண்ணி சொல்லணுமாங்கோ. தம்பி வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. நீங்க வந்த நேரம் எங்க வீட்டுல பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் நடந்திருக்கு தம்பி. என்னது சந்தோஷமான விஷயமா? அது என்னது? சந்தோஷமான விஷயமாம்மா. சோனி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாளா? கழுத சோனி வந்துட்டாளான்னு கேட்க அவசக்கணுமா? அவ எப்படி இங்க வருவா? அவ புரிய வீட்டுல தான் இருக்கா. அதெல்லாம் கிடையாதுமா. நம்ம காவியாக்கா இருக்கல்ல, அவ மாசமா இருக்காடி. காவியா, கங்க்ராச்சுலேஷன்மா. தேங்க்யூ மாமா. அப்புறம் சகல அக்கா, நீ அம்மா ஆயிட்டியா? ஐயோ, என்னால சந்தோஷத்தை அடக்க முடியலக்கா. அக்கா, நீ அம்மா ஆயிட்டா. நான் சித்தி ஆயிட்டேக்கா. ஆமா சந்தியா, நீ சித்தி ஆயிட்டா, நான் அம்மாவாயிட்டேன். அக்கா அக்கா, அந்த கடவுள் தான்க்கா ஓ வேண்டுதலை கேட்டு சீக்கிரத்துல உனக்கு ஒரு குழந்தைய தந்துட்டாருக்கா. நானும் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போறப்பெல்லாம் உனக்காக தாக்கா வேண்டுவேன். கடவுள் கண்ணை திறந்துட்டாருக்கா. இனி உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்க்கா. சீக்கிரத்துல எனக்கு ஒரு குழந்தைய பெத்துத்தாக்கா நான் வளர்க்குறேன். நீங்களா இருக்க முதல்ல எனக்கு நினைக்க கவலை. நீங்களா எனக்கு தங்கச்சா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் தாண்டி. மாமா வாழ்த்துக்கள். நீங்க அப்பாவா போறீங்க, நான் சித்தியாவா போறேன். வாழ்த்துக்கள் மாமா. இதுல என்ன ஹாப்பி இருக்கு சந்தியா? நீ அம்மா ஆயிட்ட, நான் அப்பா ஆயிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்.
மாமா கைய கொடுங்க மாமா, இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை செலிப்ரேஷன் பண்ணாண்டாமா, கைய கொடுங்க. சந்தியா மாமா மாமா எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னாச்சு மாப்ள? இல்லத்தே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அதான் சந்தியாட்ட போயிட்டு வரட்டான்னு சொல்றதுக்கு கூப்பிட்டேன். ஏன் தம்பி இப்பதானே வந்தீங்க, சாப்பிட்டுட்டு பையா கிளம்பலாமே. இல்லத்தே, காவியா மாசமா இருக்கிற விஷயத்த அம்மாட்ட சொன்னா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா எப்பவுமே வருத்தப்படுவாங்க காவியாவை பத்தி பேசிக்கிட்டே. இந்த விஷயத்த நான் உடனே போய் அம்மாட்ட சொல்லணுத்தே. நான் கிளம்புறேன். இப்பதான் சந்தியா கையை பிடிச்சி கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். அது கூட இவனுக்கு பொறுக்கலையாங்கோ. இந்த ஆதி சந்தியா கைய பிடிச்ச விதமே தப்பா இருக்க. அவ ஏதோ தப்பான அர்த்தத்துல சந்தியா கைய பிடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. இன்னைக்கு என்னன்னா அவ கிறிஸ்துமத்துலதான் மறைஞ்சு நின்னு பார்த்தா, இன்னைக்கு அவ கைய ஒரு மாதிரி பிடிக்க இவன் என்னமோ தப்பான எண்ணத்துல சந்தியா கிட்ட பழகுன மாதிரி எனக்கு தோணுது. இத சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும்.